வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட தீபக் அண்ட் மஞ்சரி உள்ள சூப்பராக மாசா உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷால் அவருடைய அந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு போக போகிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தீபக் வந்துட்டு ஒரு சூப்பரான மேட்டரை சொன்னார். என்னென்னா, நம்ம சுனிதா ஒன்று சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யாவோட பிஆரை பற்றி. என்னென்னா, அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறது தப்பு இல்லை சார், ஆனால் அவங்களோட பிஆர்ஸால் வந்துட்டு மற்றவங்கள டிஃபேம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொடுமையாக இருக்குது. அதனால் வந்துட்டு நல்ல ஆட்களுக்கு கூட வந்துட்டு அங்கே இடம் கிடைக்க மாட்டுது சார். இவங்க வந்து அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அப்போ நல்லா விளாட்றவங்க வசதியே இல்லாமல் வந்து உள்ள கேம் விளாட்றவங்களுக்கு எப்படி அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி ஆதரவு கொடுத்துருப்பார். அதை தான் இங்கே வந்து தீபக் வந்து சூப்பராக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிஆர்ன்றது தப்பே இல்லைன்றார். அங்கே வந்து ஃபேட்மெண்ட் வந்து இருக்கார், நம்ம மங்களம் சார் நினைக்கிறேன் அவர் இருக்கார், அதுக்கப்புறம் நம்மளோட முத்துக்குமரன் இருக்கார். பிஆர் வைக்கிறது தப்பு கிடையாது, ஏன்னா இது அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஷோ, கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அப்போ முத்துக்குமரன் வந்துட்டு என்ன அப்போ வசதி இல்லாத என்னென்ன பண்ணுவான்? இல்லைடா, நான் சொல்கிறத கேளு, இது பிஆர் ஓகே தான், ஆனால் அந்த பிஆர்ன்றது அந்த பர்சனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கணும். ஏன்னா அவன் உள்ளே என்ன பண்ணுறானோ அதை இப்போ ப்ரொமோட் பண்ணட்டும். ஆனால் அடுத்தவனை டிஃபேம் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க பற்றி அது தப்பு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த பிஆர் விஷயத்தை, நெகட்டிவ் பிஆர் விஷயத்தை இங்கே வந்து வைக்கிறார். ஏன்னா இப்போ கொஞ்ச நாட்களாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பற்றின நெகட்டிவ் இது எக்கச்சக்கமாக வருது. அதே மாதிரி நம்ம தீபக் வந்து லைவில் வரும்போது கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முத்துவை போய் சப்போர்ட் பண்ணுங்கள், முத்து கூட இருங்க, முத்து ரொம்ப பாவம், இப்படிலாம் சொல்லி அவருமே அங்கே சொல்லியிருப்பார். நான் போனோன்னே அவனுக்கு ஒரு பெரிய ஹக்கு கொடுக்குறேன்ப்பா, கிஸ்ஸே கொடுத்துட்றேன், கவலைப்படாதுங்க அப்படிலாம் பேசியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி ப்ரொமோட் பண்ணாலும் இந்த ஓட்டுன்றது அவங்க உள்ளே என்ன பண்ணாலும் அதை வச்சு தான் வந்துட்டு அங்கே வந்து இது பண்ணுவாங்க. அந்த வாரத்தில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் மக்கள் ஓட்டும் போடுவாங்க அப்புறமா சொல்கிறார். அது உண்மை தான். அதேமாதிரி இன்னொரு விஷயம் தெரியுங்களா, எப்படி நிறைய பேர் தப்பிக்கிறாங்க தெரியுங்களா? நம்மளோட மைண்ட் எப்படின்னா, நம்ம ஒருத்தர் மேலே மைண்டில் வச்சுருப்போம், திடீர்னு அங்கே ஒரு சம்பவம் நடக்கும், அவங்கள அப்படியே விட்டுட்டு யார் அந்த சம்பவத்தை அந்த வாரம் போனாங்களோ அவங்கள வந்து வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு பிக் பாஸில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதனால் என்ன ஆகுங்கன்னா, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி அந்த கூத்தாடி வந்து நைஸாக எஸ்கேப் போயிடுவார். இவங்க ரெண்டு பேரும் மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நேரங்கள் நடந்துக்கு. இன்ஃபேக்ட் சீசன் 4 வந்துட்டு அனிதா சம்பத் அப்படி தான் மாட்டினாங்க. பேசாதீங்க ஆரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ அந்த வாரம் நம்ம அனிதா சம்பத் வெளியே போவாங்க. யாருமே எதிர்பார்க்கல. அவங்க நல்ல ஒரு சூப்பரான டேலண்டட் கண்டஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி தான் சரிங்களா, இது எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள். அதில் நிறைய பேர் வந்து தப்பிச்சு வருவாங்க வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி என்ன கூட அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறார். என்ன, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது ஃபேர் தான். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே எவிடன்ஸாக இருக்குடா, யாருமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களே வந்து, ஏன்னா அவர் போகும்போது பிக் பாஸே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ ஓட்டு இல்லை, அதனால் அனுப்பிச்சிட்டாங்கடா, அதனால் அதெல்லாம் வச்சு யோசிக்காதீங்கன்ற மாதிரி வந்துட்டு நம்ம தீபக் வந்து சூப்பராக அந்த பிஆர்ன்ற விஷயங்களை அழகாக சொன்னார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது யாரை குறிக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் பேசி பிரோஜனில் நாளைக்கு ஒரு நாள் தான் வந்துட்டு, இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களுடைய வாக்குகளை மட்டும் மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான நாட்களுக்கு செலுத்துங்க. உண்மையாக யார் இது வரைக்கும் எஃபர்ட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு போடுங்க. பாய் நண்பர்களே.